எஃப்டிபி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் சினிமால இதுவரைக்கும் வராத ஒரு கதையை பத்தி தான் பார்க்க போறோம். அது ஒரு சூப்பரான படங்க. அது என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு பேய் படம் அப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தா, இல்ல இது பேய் படம்னு அந்த வரிசையில அடிக்கிட முடியாது. ஒரு பேய் வச்சு காமெடி பண்ணியிருக்காங்களே, இது காமெடி படம் அப்படின்னு சொல்லிடலான்னு பார்த்தா, இது காமெடி ஜானர்ல சுத்தமா வரல அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தோட தான் நம்ம தியேட்டருக்குள்ள போனோம். ஆனா அதுக்கெல்லாம் ஏமாத்திட்டு வேற விதமான ஒரு கதைக்களத்தோட வெளியே அனுப்பின படம் தான் ஹவுஸ்மேட்ஸ். சிவகார்த்திகேயன் அவருடைய ப்ரொடக்ஷன்ல ஹர்ஷன், தர்ஷா பைஜு, அதுக்கப்புறம் காளி வெங்கட், அப்புறம் வினோதினி இவங்க எல்லாம் நடிச்சிருக்க ஹவுஸ்மேட்ஸ் படத்துடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்துடைய ஒன்லைனா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்ஷன் ஒரு வீட்டுல போயிட்டு வாடகைக்கு குடியிருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஓனர் பொண்ணையே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய நிறைய பேச்சுலர்ஸோட, நிறைய சென்னை வாசிகளோட மிகப்பெரிய ஆசையா என்ன இருக்க போகுது, ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு. அப்படி ஒரு பழைய வீடு வாங்கி அங்க இந்த புதுமண தம்பதிகள் போயிட்டு குடியேறாங்க. அதுக்கப்புறம் இனிமே நம்ம லைஃப் செம்மையா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சா, அங்க நிறைய விதமான அமானுஷ்யமான பல வேலைகள் நடக்குது. அதுல இருந்து என்ன ஆனது அப்படின்னு சொல்லக்கூடிய படமா தான் இந்த படம் இருக்குது. ஸோ இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க நிறைய ஹாரர் செக்மெண்ட் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது பல பேய் படங்கள் இருக்கு இல்லையா தமிழ் சினிமால. இந்த கதவு ஆடுறது, சேர் தானா ஆடுறது, ஜன்னல் ஓரத்துல காத்து வர்றது, அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நார்மலான பேய் படம்பா அப்படின்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃப்ல ஸ்டார்டிங்ல தான் ரிவீல் பண்றாங்க இது பேய் படமே கிடையாது, இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அப்படின்னு சொல்றாங்க. இதே போல பேய் படத்துல சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. 2012 காளி வெங்கட்டும் வினோதனையும் அந்த வீட்டுல வாழ்றாங்க. 2022 நம்ம தர்ஷனும் ஹர்ஷா பைஜும் இந்த இடத்துல போயிட்டு குடியிருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் குடியிருக்கிறாங்க. ஆனா ரெண்டு விதமான காலகட்டம். அதான் டைம் டிராவலர் படம். இதுக்கு முன்னாடி நிறைய டைம் டிராவலர் படம் வந்திருக்கு இல்லையா, அந்த வரிசையில இந்த படமும் வச்சுக்கலாம். அப்படி ரெண்டு காலகட்டத்துல இருக்கவங்களும் ஒரே இடத்துல ஒரே வீட்டுல வாழ்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறது எப்படி இன்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்கன்னா, இப்போ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நீ இந்த வீட்டு விட்டு போயிடுனா அந்த செவத்துல போய் எழுதுறாங்க, நீ இங்க இருக்காத உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி எழுதுறாங்க. ஸோ அதுக்கு அவங்க ரிப்ளை பண்றாங்க. இப்படி அந்த செவத்துல எழுதியே அவங்களுக்குள்ள நிறைய கான்வர்சேஷன் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போயிட்டு இருக்கு. சரி ஏதோ புதுசா பண்றாங்க, செவத்தெல்லாம் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எழுதுறத விட்டுறாங்க, செவத்துக்கூடயே பேசுறாங்க. அந்த பக்கம் அவங்க ரெண்டு பேர், இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேர் செவத்துக்குள்ளே செவத்து ஒட்டி அவங்க மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அது போயிட்டே இருக்குது. கதை இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இது எப்படா முடியும், என்னடா சொல்ல வரானுங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரெண்டு விதமான காலகட்டம். அந்த காலகட்டத்தை நோக்கி ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. ஸோ இது என்னன்னா, ஒருத்தவங்க அந்த வீட்டுல இருக்கணும்னா அந்த காலகட்டத்துல போயிட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தோட இந்த படம் போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்கள் நிறைய படங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அதையெல்லாம் வேற விதமான ஜானர்ஸ்ல நமக்கு வந்திருக்கும். ஆனா ஒரு பேய் கதையை வச்சு பேய் படம்னு சொல்லி நம்மெல்லாம் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் உள்ள போன உடனே பயங்கரமான பேய் படமா இருக்குதுன்னு பார்த்தா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தவிர்த்துட்டு ஒரு சூப்பரான ஜாலியான ஒரு படமா குடும்பங்கள் ரசிக்கிற படமா தான் இருக்குது. பெரிய அளவுல இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் செக்மெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாலுமே கூட அது ரொம்ப சயின்டிபிக்கா சொன்னாங்களான்னு கேட்டா இல்ல. நார்மலா குடும்பத்துல இருக்கவங்க போய் பார்த்தா என்ஜாய் பண்ணி அவங்களுடைய அறிவுக்கு எட்டுற மாதிரி, ஒரு குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் பாக்குற மாதிரி ரொம்ப ஈஸியா எளிமையா இந்த படத்துடைய கதையை சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல ஒரு 5 கேரக்டரை சூஸ் பண்ணி அந்த 5 கேரக்டர் மேலதான் இந்த படமே இறங்குதுன்னே சொல்லலாம். தர்ஷன், ஹர்ஷா பைஜு, இந்த பக்கம் காளி வெங்கட், வினோதினி, அவங்களுடைய ஒரு குட்டி பையன். அந்த குட்டி பையனுக்கு நிறைய ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க. அவன் பண்ற சில வேலைகள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அவனோட செக்மெண்ட் மட்டும் நீங்க தனியா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துல பிளஸ் அப்படின்னு சொல்லணும்னா, பிரேமம் மியூசிக் டைரக்டர், அவர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ மியூசிக் நார்மலா இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. மியூசிக் ஒரு நல்ல கதைக்கான மியூசிக்கா இந்த கதையும் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ நீங்க இதுக்கு முன்னாடி எஸ்கே பண்ண ப்ரொடக்ஷனோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து பாருங்களேன். அவர் கனாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் குரங்கு பெடல்,
அப்புறமா கொட்டுக்காளி, இந்த மாதிரியான கதைக்களங்களுடைய படங்களை வந்து எஸ்கே வந்து தேர்ந்தெடுத்து அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்து நெஞ்சுமுண்டி நேர் மீண்டு ஓடு ராஜா அந்த படம்லாம். ஏன்னா எஸ்கே ப்ரொடக்ஷன்னாவே ஒரு வித்தியாசமான கதைக்களம் இருக்கணும். அந்த கதை வந்து ஏதோ ஒரு சின்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணணும். ஒரு புதுசான ஒரு கதையோட இருக்கிறான், ஒரு இனோவேட்டிவா ஒருத்தன் பண்றான்னா அதுக்கு வந்து இப்போ வந்து எஸ்கே நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ அந்த வரிசையில இந்த படமும் ஒரு புதுவிதமான ஒரு விஷயத்த கையாளுறாங்க. அதுக்கு வந்து எஸ்கே கூட இருந்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து நம்ம நிச்சயமா வாழ்த்து சொல்லி ஆகணும் இந்த கதையை செலக்ட் பண்ணதுக்கு. ஆனா வந்து இது வந்து நார்மலா நம்மள மாதிரி ஜென்ரேஷன் பசங்களுக்கு யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகுமானா முடியாது, கிடையாது அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் பார்த்த நமக்கு இது வந்து நார்மலா குடும்பங்களுக்கு சொல்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி எல்லாருக்கும் போயிட்டு கனெக்ட் ஆகக்கூடிய படமா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. ஸோ வந்து குடும்பங்களோட போயிட்டு என்ஜாய் பண்ணி ஒரு பேய் படம்னு பார்க்குற இடத்துல ஒரு நார்மலான சயின்ஸ் ஃபிக்ஷன் படமா இந்த படம் இருந்திருக்கு. ஸோ என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஸோ எல்லாரும் குடும்பத்தோடு போய் பாருங்க. ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த பேய் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு சில ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் இது வந்து பேய் படத்துல இருந்து காமெடி பேய் படமா எடுத்துட்டு போலாம் அப்படின்னு ஒரு சில இடங்கள்ல வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து எந்த இடத்துலயுமே ஒர்க் அவுட் ஆகல. கேபி தீனா வந்துட்டு இதுல வந்திருக்கிறாரு. அவருடைய செக்மெண்ட்ஸுமே படத்துக்கு என்னவோ அதை பண்ணியிருக்காங்களே தவிர பெரிய அளவுல வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஏன்னா 2 காலகட்டம் 2012 2022 அப்படின்னு இருக்கிறப்போ இந்த 2 காலகட்டத்துல இருக்கவங்களும் பேசிக்கிறாங்க அப்படின்றப்போ அங்க நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது என்ன டைம்டா அந்த டைம் நாங்களே கேட்குறோம் அப்படின்றப்போ இவங்க வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்களே. ஏன்னா ஆடியன்ஸுக்கே புரிஞ்சிடுச்சு இது என்னவா போயிட்டு கிளைமேக்ஸ் முடிய போகுது அப்படின்ட்டு. ஆனா அவங்களுக்கு வந்து புரியலையா இல்லை நம்மளை வந்து கொஞ்ச நேரம் இழுத்து பிடிக்கணுமா அப்படின்னு ஒரு 20 நிமிஷம் ஓட்டுனாங்க. படத்தை ஓட்டுனாங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஆனா மற்றபடி வந்து கதைக்களமா கதை சொன்ன விதமா இது வந்து தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு ஒரு புதுவிதமான கதைக்களமாவும் புதுவான படமா இருக்கு. ஸோ எஸ்கேக்கு வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கலாம். ஏன்னா அவருடைய ப்ரொடக்ஷன்ஸ்ல வர படங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரான படங்களா இருக்கு. தர்ஷன் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கிறாரு, ஹர்ஷா பைஜும் சூப்பரா நடிச்சிருக்கிறாங்க. ஆனா காளி வெங்கட் அதுக்கப்புறம் வினோதினி இவங்களுடைய ஒரு சில போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. அவங்களுடைய அந்த சோகத்தை வந்து கண்ணீரோட பேசக்கூடிய ஒரு சில போர்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து ரொம்ப அழகா கனெக்ட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ குடும்பத்தோட போய் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு படத்தோட ரிவ்யூல சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.